Hello everyone, welcome to Kokul. நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் Ikman.lk ஆப்பில் போயிட்டு எப்படி நாங்கள் ஒரு பொருளை விற்கிறது அதை எப்படி பப்ளிஷ் பண்ணி விற்கிறோன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, நேற்றுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்னென்னு சொன்னால் AliExpressல ஒரு திங்ஸை எப்படி விலை குறைவாக வாங்குறேன்னு சொல்லி போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க மேலே இருக்கிற ஐகானில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ பார்க்க போகிற விஷயம் அதோட பார்ட் 2 வீடியோ, அது பார்ட் 1. ஸோ இதில் பார்க்க போகிற விஷயம் என்னென்னு சொன்னால் அதில் வாங்கின திங்ஸை எப்படி நாம் இன்னொரு ஆளுக்கு விற்கிறது, அதை டபுள் ஆக்கி எப்படி விற்கிறன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நாம் யூஸ் பண்ணுறது Ikman.lk ஆப்பை தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஆப்பில் போயிட்டு எப்படி அந்த திங்ஸை பப்ளிஷ் பண்ணுறது, ஃப்ரீயாகவே எந்தவித காசும் இல்லாமல் பப்ளிஷ் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி செய்கிறன்றது தான் இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை பார்க்க நீங்கள் ஸ்கிப் பண்ண வேணாம். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தது தான் உங்களோட அந்த வீடியோ பற்றி ஃபுல்லாகவே விளங்கிக் கொள்ளும். ஸோ நாம் இப்போ டிரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இது பார்ட் 2 வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ண வேணாம், வடிவாக பாருங்கள். இப்போ நான் AliExpress ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். இதில் போயிட்டு நான் சர்ச் பண்ணுறேன் இயர்பாட்னு சொல்லி. இயர்பாட் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4ஆவதாக ஒரு இயர்பாட் தந்துருக்காங்க. ப்ரைஸ் 588 ரூபா. இதை நீங்கள் ஸ்ரீலங்காவில் கிட்டத்தட்ட 2000 ரூபாய்க்கு விற்கலாம். என்னென்னு சொன்னால் இக்மனில் இதே மாதிரி சில திங்ஸ் போட்டிருக்காங்க, 2000 ரூபா ப்ரைஸில் போட்டிருக்காங்க. இது ப்ளூடூத்தில் ஒர்க் பண்ணக்கூடியது. i7s பாருங்கள், வயர்லெஸ் ஹெட்ஃபோன். இதில் நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் 6 ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. இந்த 6 ஃபோட்டோவையும் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறேன். 1 2 3 4 5 இந்த 5 ஃபோட்டோவையும் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறேன். இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே, அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் கீழே வரேன். பாருங்கள், வந்ததும் கீழே ஐட்டம் டிஸ்கிரிப்ஷன் சொல்லி போட்டிருக்காங்க. இதோட ஃபீச்சர்ஸ் என்ன மாதிரி இது ஒர்க் பண்ணும், என்ன மாதிரி இதில் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்க போகுதுன்னு சொல்லி இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பாங்க. கீழே ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், டிரைவர் 15 மில்லிமீட்டர் சைஸ் தான் இதோடது. அடுத்தது ப்ளூடூத்தில் ஒர்க் பண்ணக்கூடியது. பவர் லெவல் கிளாசிக் AA. அடுத்தது அவுட்புட் 30 மில்லி பேட்ஸ்ன்னு போட்டிருக்கோம். அடுத்து ப்ளூடூத் டிஸ்டன்ஸ் 10 மீட்டர்ஸ் அதுக்குள்ளே இருக்க வேணும். அடுத்தது மைக் சென்சிட்டிவிட்டி 42 டெசிபல் இருக்குது. அதோட கீழே இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வாட்சி பாருங்கள். இதை நாம் நோட் பண்ணி ஒரு நோட்டில் போட வேணும். ஸோ இது எனக்கு காப்பி பண்ண முடியாது. இதில் சில விஷயங்களை நான் மைண்டில் நோட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் நான் டவுன்லோட் பண்ண ஃபோட்டோஸை க்ரோப் பண்ண போகிறேன். நான் டவுன்லோட் பண்ண அந்த 5 ஃபோட்டோஸையும் க்ரோப் பண்ண போகிறேன். ஸோ முதலாவது ஃபோட்டோவை கிளிக் பண்ணி எடிட்டுக்கு போயிட்டு க்ரோப் பண்ணுறேன். உங்களோட ஃபோனில் க்ரோப் இல்லாட்டி நீங்கள் ஆன்லைனில் கூட க்ரோப் பண்ணிக்கொள்ளலாம். இப்படி நான் 5 ஃபோட்டோவையும் க்ரோப் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இருக்கிற 5 ஃபோட்டோஸும் நான் சரியாக க்ரோப் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இதுதான் அந்த 5 ஃபோட்டோஸும். ஸோ சரியாக க்ரோப் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் Ikman.lk ஆப்பில் போயிட்டு பப்ளிஷ் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு இந்த ஆப் தேவை. இந்த ஆப்போட லிங்க் இந்த வீடியோக்கு இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். நான் இப்போ இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். இதுதான் நான் சொன்ன ஆப். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் நிறைய விதமான திங்ஸை இதில் அப்டேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் பாருங்கள், முன்னுக்கு பப்பீஸ் இருக்குது. அடுத்தது பைக் சம்மந்தமான விஷயங்கள் நிறைய போடுவாங்க. ஃபோனுகள் விற்கலாம், அப்படி நிறைய விஷயங்களை இதில் விற்பாங்க. அதைத்தான் நாம் இங்கே செய்ய போகிறோம். AliExpressல வாங்கி அதை இங்கே பப்ளிஷ் பண்ணி நாம் விற்க போகிறோம். இதில் நாம் ஒரு பொருளை விற்கும்போதோ பப்ளிஷ் பண்ணும்போதோ அக்கௌண்ட் தேவை. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 ஆப்ஷன் இருக்குது. இதில் ஆல் மாதிரி ஒரு ஐக்கன் காட்டுது பாருங்கள். இதை கிளிக் பண்ணி இதில் நீங்கள் அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ண வேணும். இதை நீங்கள் உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் மூலம் இல்லைன்னு சொன்னால் ஜிமெயில் மூலமாக சைன்அப் பண்ணிக்கொள்ளலாம். நான் ஆல்ரெடி சைன்அப் பண்ணிட்டேன். ஸோ லொகினை கொடுத்து என்னோடய அக்கௌண்ட்டை லொகின் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, அக்கௌண்ட்டை நான் லொகின் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் அந்த பொருளை இதில் பப்ளிஷ் பண்ண போகிறேன்.
ஸோ அடியில் பாருங்கள் நடுவில் ப்ளஸ் மாதிரி ஒரு ஐக்கான் yellow கலர் பேக்ரவுண்டோடு இருக்குது. இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் முதலாவது பாருங்கள், இதில் வந்து அட்டை வந்து நாங்கள் பப்ளிஷ் பண்ண போகிறோம். ஸோ போஸ்டிங்குக்கான எலவன்ஸ் கேட்குறாங்க. செல் அண்ட் ஐட்டம் ப்ராப்பர்ட்டி ஆர் சர்வீஸ். இதில் வந்து நிறைய பொருட்களை வந்து விற்கலாம். அடுத்தது வந்து ஏதாச்சும் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி ஆஃபர் இருந்தால் அதை வந்து நாங்கள் இதில் ஆட் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னால் ஒரு ஆளை ஒரு வேக்கௌண்ட்டுக்கு நாம் எடுக்கிறதுக்காக ஒரு இன்டர்வியூ மாதிரி இதில் கூட ஒரு ஃபார்ம் ஒன்று செட் பண்ணி ஒர்க் போஸ்டிங் வந்து இதில் பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ போஸ்ட் வேகன்சின்றது மூலமாக இப்போ வந்து நான் சொல்ல போகிறது வந்து முதலாவது பாருங்கள், செல் அண்ட் ஐட்டம் ப்ராப்பர்ட்டி ஆர் சர்வீஸ்ன்றது. இந்த முதலாவதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் நான் வாங்கின பொருளை வந்து எந்த கேட்டகரியில் போட வேணும்னு சொல்லி சூஸ் பண்ண வேணும். ஸோ நான் போட வேண்டியது வந்து இயர்பட். அது வந்து எலக்ட்ரானிக்ஸ் அதுக்குள்ளே தான் வரப்போகுது. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணதும் இயர்பட் வந்து மொபைல் ஃபோன் அக்சசரிஸுக்கு தான் வரப்போகுது. ஸோ ரெண்டாவதை கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணதுக்கு பிறகு பாருங்கள் லொக்கேஷன் கேட்குது. லொக்கேஷன் வந்து நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கீங்களோ அந்த லொக்கேஷனை சூஸ் பண்ண வேணும். ஏன்னு சொன்னால் அதை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களால் ஸ்பீடாக ஒரு திங்ஸை வந்து விற்கக்கூடிய மாதிரி இருக்குது. வேறு லொக்கேஷனை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் விற்க வேண்டிய பொருளை வந்து குறைவாக தான் கேட்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட லொக்கேஷனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி கொள்ள வேணும். நான் வந்து ஜெஃப்னாவை சூஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை சூஸ் திஸ் லொக்கேஷன் கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணதும் அட்லீஸ்ட் 1 ஃபோட்டோ, குறைஞ்சது வந்து நீங்கள் இதில் ஒரு ஃபோட்டோ போட வேணும். மேக்ஸிமம் வந்து 5 ஃபோட்டோ வரைக்கும் போடலாம். ஃபோட்டோ ஏன் போட போகிறோம்னு சொன்னால் எந்த பொருளை நாம் விற்க போகிறோமோ அந்த பொருளை பற்றி அந்த ஃபோட்டோ போட வேணும். அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு தான் பையர் வந்து அந்த பொருளை வாங்க வேணுமா இல்லையான்னு சொல்லி முடிவு செய்வார். ஸோ இதில் ஆட் ஃபோட்டோன்னு இருக்குது. இதை வந்து கிளிக் பண்ணுறேன். நான் ஃப்ரம் கேலரின்றதை வந்து கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, 5 ஃபோட்டோவை வந்து நான் ஆட் பண்ணிட்டேன்னு பாருங்கள். இதான் அந்த 5 ஃபோட்டோஸும். அதுக்கு கீழே ஆட் டீட்டெயில்ஸுக்கு கீழே கண்டிஷன் வந்து ஜூஸ்டா இல்லைன்னு சொன்னால் நியூவான்னு சொல்லி கேட்குது. ஜூஸ்டுன்னு சொன்னால் நாம் ஜூஸ் பண்ண பொருளை தான் ஜூஸ்டுன்னு சொல்கிறது. நியூன்னு சொன்னால் நாம் புதுசாக வாங்கின பொருள் இன்னும் நாம் ஜூஸ் பண்ணலைன்னு சொன்னால் அதை வந்து நியூன்ற கேட்டகரியில் போடுவோம். ஜூஸ்டுன்னு சொன்னால் அதோட விலையை வந்து நாம் குறைச்சி தான் போட வேணும். நியூன்னு சொன்னால் அதோட உண்மையான விலை, இல்லைன்னு சொன்னால் கூட்டி கூட போடலாம். நான் வந்து வாங்கின இயர்பட் வந்து புதுசு. ஸோ நியூவாக கிளிக் பண்ணிவிட்டு டைட்டில் கேட்குறாங்க. இது வந்து ப்ளூடூத் இயர்பட். ஸோ நான் வந்து ப்ளூடூத் இயர்பட்னு சொல்லியே போடுறேன். ஓகே, டைட்டில் போட்டாச்சு. அடுத்தது வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நாம் இந்த பொருளை பற்றி சொல்ல வேணும். இது வந்து என்ன மாதிரி, இதோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து என்ன மாதிரி இருக்க போகுதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு முதலே சொல்லியிருந்தேன். அலி எக்ஸ்பிரஸில் அந்த திங்ஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அந்த டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லியிருக்கும். ஸோ அதை காப்பி பண்ணி நீங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து போட வேணும். இதை வந்து நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விடுறேன். கேன் ஆக்சஸ் ப்ளூடூத்னு சொல்லி ப்ளூடூத்தில் இதை வந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஓகே, அதுக்கு பிறகு வந்து இதோட ப்ரைஸ் வந்து அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நியூ ஐட்டத்தோட ப்ரைஸ் வந்து 500 சொச்சம். பட் நான் இதில் போட வேண்டிய ப்ரைஸ் வந்து நம்மளாக ஒரு 2000 அப்படி போடலாம். ஏன்னு சொன்னால் நிறைய பேர் ஸ்ரீலங்காவில் இந்த பொருளை 2000 ரூபாய்க்கு தான் விற்கிறாங்க. ஸோ நீங்கள் 1500 ரூபாய் போட்டால் கூட பிரச்சனை இல்லை. அடுத்தவங்களை பாதிக்காமல் உங்களோட விற்பனை வந்து இருக்க வேணும். ஸோ நான் 2000 போட்டுட்டு நெகோட்டியபிள்ன்ட்டு கீழே இருக்குது பாருங்கள் ஒரு பாக்ஸ் உண்டு. இதை நீங்கள் டிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த பொருளை வாங்குறவர் 2000 இருந்தால் கதைச்சி பேசி தீர்மானிக்கலாம்னு சொல்லி இந்த நெகோட்டியபிள்ன்ற ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ இதை டிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அவர் இந்த பொருளை வந்து குறைச்சி வாங்கலாம்னு சொல்லி நினைப்பாங்க. அது மூலமாக நீங்கள் குறைச்சி கூட கொடுக்கலாம். ஸோ நெகோட்டியபிளை நீங்கள் டிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். அடுத்தது வந்து ஆட் ஃபோன் நம்பர் டு வெரிஃபை. இதில் வந்து நீங்கள் ஃபோன் நம்பர் ஆட் பண்ணிங்கன்னு சொன்னால் ஃபோன் நம்பர் மூலமாக கண்டெக்ட் பண்ணுவாங்க உங்களை. அவங்களுக்கு வந்து உங்களோட ஃபோன் நம்பர் ஷோ பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபோன் நம்பர் எடுத்து உங்களை வந்து கண்டெக்ட் பண்ணி கதைப்பாங்க. இந்த பொருளை வந்து எங்கே வாங்கலாம், நீங்கள் எவ்வளோன்னு சொல்லி விசாரித்து லாஸ்ட்டாக நீங்கள் எவ்வளோ இந்த பொருளுக்கு ப்ரைஸ் போடுவீங்கன்னு சொல்லி உங்களை விசாரிப்பாங்க. அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து உங்களை கண்டெக்ட் பண்ணி வாங்குவாங்க. ஸோ அதுக்கு தான் இதில் வந்து ஃபோன் நம்பரை வந்து ஆட் பண்ணுறது. ஃபோன் நம்பர் ஆட் பண்ணலைன்றால் கூட பிரச்சனை இல்லை. உங்களை மெசேஜ் மூலமாக கண்டெக்ட் பண்ணி கண்டெக்ட் டீட்டெயில் எடுத்து அவங்க திங்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணி கொள்வாங்க. இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கீழே பாருங்கள்
போஸ்ட் அட்ன்றது இதை வந்து கிளிக் பண்ண வேணும். அதை கிளிக் பண்ணதும் ஒரு எரர் மெசேஜ் ஒன்று வருது. என்னென்னு சொன்னால் யூ மஸ்ட் அட்லீஸ்ட் ஒன் ஃபோன் நம்பர் தட் இஸ் வெரிஃபைடு இன் ஆர்டர் டு போஸ்ட் திஸ் அட். நீங்கள் என்ன செய்ய வேணும்னு சொன்னால் அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் நம்பராவது இதில் வெரிஃபை பண்ண வேணும் இந்த ஆர்டரை நீங்கள் போஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு நம்பர் ஒன்றை ஆட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஆட் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் போஸ்ட் அட்ன்னு சொல்லியிருக்கு. இதை வந்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட போஸ்ட் வந்து பப்ளிஷ் ஆகும். பாருங்கள் நான் சாம்பிள் காட்டுறேன். இதில் இருக்கிற மாதிரி போஸ்ட் வந்து பப்ளிஷ்ட் ஆகும். நார்மலாக நான் இதில் சர்ச் பண்ணுறேன்னு ஒரு ஐட்டம் இயர்பட்னு சொல்லி. பாருங்கள் அந்த இயர்பட்டோட ப்ரைஸ் வந்து இதில் என்னென்ன ப்ரைஸில் போட்டிருக்காங்கன்னு சொல்லி. முதலாவது வந்து ஒரு இயர்பட் போட்டிருக்காங்க ப்ளூடூத்தில் ஒர்க் பண்ணும்போது 2500 ரூபா. ரெண்டாவது பாருங்கள் 4800 ரூபா போட்டிருக்காங்க. அடுத்தது வந்து 1999. ஸோ நாம் போட்டது வந்து ஒரு சரியான ப்ரைஸ் தான். இந்த மெத்தடில் வந்து நீங்கள் பொருளை வந்து ஃப்ரீயாக இதில் சேல்ஸ் பண்ணலாம், விற்கலாம். ஸோ இது வந்து என்னோடய பார்ட் 2 வீடியோ. பிடிச்சிருந்தால் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன். ஓகே, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு விளங்கியிருக்கும். என்ன மாதிரி அலிஎக்ஸ்பிரஸில் ஆர்டர் பண்ண ஒரு திங்ஸை இல்லைன்னு சொன்ன ஒரு திங்ஸை என்ன மாதிரி Ikman.lk வச்சு ஃப்ரீயாக பப்ளிஷ் பண்ணி செல் பண்ணுறேன்னு சொல்லி ஃபுல்லாகவே விளங்கியிருக்கும். இதுலேயும் ஏதாச்சும் டவுட் இருந்தால் இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அதோட இப்படி ஒரு யூடியூப் சேனல் தமிழ்லையும் ஸ்ரீலங்காவில் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்சால் இந்த சேனலை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து தெரியப்படுத்திக் கொள்ளுங்கள். அதோட உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.